السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. மண் படைத்து விண் படைத்து மண்ணிலே பல கோடிக்கணக்கான மக்களை படைத்து விட்டு அவர்களை வேணுமென்று விட்டுவிடாமல் காஃபிர் அல்லாமல் முஸ்லிம் அல்லாமல் நேரத்திற்கு உணவளித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாய், குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீ கூறுவீராக, அல்லாஹ் ஒருவன்தான், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வார்த்தைகளிலே சிறந்தது எங்களுக்கு அருளப்பட்ட திருமறையாம் குர்ஆன் என்றும், வழிகாட்டலிலே சிறந்தது எம்மார் பெருமார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும், இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் அனைத்தும் பிதஅத்துக்கள் என்றும், பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தை எட்டுச் செல்லும் என்று கேட்டவனாய் என் உரையை நான் ஆரம்பம் செய்து கொள்ளுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு வாரத்திலே நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதம்தான் ஷஹ்ரு ரமலான் என்ற அந்த பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாக இருக்குகிறது. அதை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு போல் உங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்களோ இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டிய மாத்திரம் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வினுடைய திருமறையாமல் குர்ஆனும் இறக்கி வைக்கப்பட்டது, அதற்குரிய நபியும் இறக்கி வைக்கப்பட்டார்கள், அதற்குரிய நபியும் அனுப்பப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் ஸாம ரமலானன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நோன்பை பிடிக்கின்றார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள், தாங்கள் செய்த முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது: நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஒரு நோன்பை நீங்கள் நோக்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய முகத்தை 70 ஆண்டு நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நோன்பு மாதம் என்பது அதிகமான நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குகிறது. இந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் தௌபாக்களையும் அதிகம் சதகாக்களையும் அதிகம் குர்ஆன்களையும் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு ஒரு சிபாரிசாக வந்து சேரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த குர்ஆனை நோன்பு மாதங்களில் மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மாதங்களிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே
மாதங்களில் எண்ணிக்கை 12ஆக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 மாதங்களிலும் நாங்கள் குர்ஆன்களை ஓதுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வை தொழுவதன் ஊடாகவும் ஜகாத் சதகா கொடுக்குகிறதின் ஊடாகவும் நாங்கள் இருக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று ஸ்பெஷலாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இதை அதிகமாக செய்கின்ற பொழுது அதிகம் இரட்டிப்பான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நன்மைகளாக இருக்குகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு அழகிய குடும்பமும் இன்றைய சீர்கேடும் என்ற விடயத்தை நான் பேச வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த அழகிய குடும்பம் என்று செல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்குகிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையாம் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். இந்த குடும்பம் என்பது ஒரு சிறிய நிர்வாகமாக இருக்குகிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சின்ன நிர்வாகத்திலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் நாளை மறுமையிலே வெற்றி பெறும் கூட்டத்தில் இருப்பீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா யظஹருல் ஃபஹ்ஷ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஒரு சீர்கட்ட என்னது மானக்கேடான விடயங்கள் நடக்காத வரையில் மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே சோசியல் மீடியாக்களிலே அதிகமான மானக்கேடான விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையாக்கப்படுகிறது. சகோதரர்களே, மானக்கேடான விடயங்களை நீங்கள் இந்த உலகத்திலே செய்யாத வரையில் மறுமை நாளை எதிர்பார்க்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் கூறுகின்ற பொழுது குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபஹாயிஹ மா ظஹிர மின்ஹா வ மா பாத்தின், எப்படியான மானக்கேடான விடயம் என்றால் அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி உள்ரங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறைமுகமான ஒரு மானக்கேடான விடயமாக செய்தாலும் சரி உள்ரங்கமான ஒரு மானக்கேடான விடயம் செய்தாலும் சரி, அது நடக்காமல் மறுமை நாளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மா தரக்து பஅதி ஃபித்னதஹி அத்ஹரு அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே பெண்களை விட மிக குழப்பத்தை, பெண்களை விட ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவை நான் வெளிப்படுத்தாமல் மறுமை நாள் நெருங்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபித்னா என்றால் அது அந்நிசா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வத்தகுத் துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தொடர்ந்தும் கூறினார்கள் வத்தகுன் நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது ஹிஜாபுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது யா அய்யுஹன் நபி, நபிமார்களே, குல் நீங்கள் கூறுங்கள் அஸ்வாஜிக, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வபனாதிக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், வன்னிசாயில் முஃமினீன் முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன அவர்கள் தலைகளை மூடக்கூடிய தாவணிகளை போடுமாறு உங்களுடைய பெண்களுக்கும் உங்களுடைய இஸ்லாமிய பெண்களுக்கும் அந்த முஃமினான பெண்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையாம் அல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகத்திலே அதிகமானவர்கள் ஆண்களை பார்த்தால் அவர்களிடத்திலே வளைந்து நெளிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான பெண்களை பார்த்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வத்தகுன் நிசா, நீங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் வளைந்து நிலைந்து ஒரு ஆண்களிடத்தில் பேசுகின்ற பொழுது ஆண் உங்களின் பக்கம் சாயக்கூடியவனாக மாறுகின்றான். ஏனென்றால் ஒரு ஆண் என்பவன் அவனுடைய மனோ இச்சைகளை பெண்களுக்காக வேண்டியே அவன் பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து விட்டான் என்றால் அவளுடைய அந்த வளைந்து நிலைந்து பேசக்கூடிய அந்த மிக
மிக அழகான வார்த்தைகளை பேசுகின்ற நேரத்திலே அவன் அந்த பெண்ணுக்கு அடிபணிந்து போகக்கூடியவனாக ஒரு ஆண் மாறிக்கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஒரு மனிதன் பெண்ணை விட மிகவும் பலசாலியாக இருக்கிறான். ஆனால் இன்றைய உலகத்திலே பெண்கள் தான் ஆட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே நான் தான் ராணி, நான் தான் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்ய வேண்டும், நீ எல்லாம் என்னுடைய காலடியில் இருக்க வேண்டிய ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது இஸ்லாத்தில் மிக தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நிர்வாகம் என்பது ஒரு ஆணாகத்தான் இருக்க வேண்டும், அவன் தான் அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அந்த இடத்திலே ஆண் இல்லை என்றால் தான் பெண் அதை கையில் எடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தனது குடும்பத்தில் தனது பெற்றோர் தனது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் இருந்து நாங்கள் தள்ளி இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, நிச்சயமாக மனிதனுக்கு அழகுபடுத்தப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் மனிதனுக்கு மனோஇச்சை என்பது பெண்களிடத்திலே தான் இருக்குகிறது. அவனுடைய ஆசையை அந்த பெண்களிடத்தில் தான் அவன் தீர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு அவருடைய விலாவரம்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஏன்? லிதஸ்குனு இலைஹா, அதில் தான் மனிதனுடைய மன அமைதி இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது என்பதை அந்த காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ஆண்களுக்காக வஹலக்னாகும் அஸ்வாஜா, உங்களை நாங்கள் ஜோடி ஜோடிகளாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய காதல் என்றால் என்ன என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய காதலை பற்றி அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே ஒரு வயதான ஆளை நாங்கள் திருமணம் முடித்து விட்டால், ஒரு 18 வயது பெண்மணி ஒரு வயதான 63 58 வயசுள்ள ஒரு ஆளை முடித்து விட்டால் அவர் வயது போனவர் தானே. அவர் வயது போனதால் அவர் வேற வயது போன சிந்தனைகள் தான் அவர் யோசிப்பார். இந்த 18 வயதுடைய பெண்மணி இளமை விடயங்களை மட்டும்தான் யோசிப்பார் என்று நீங்களும் நானும் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் ஆயிஷா நாயகி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதாக இருக்குகின்ற பொழுது ஆயிஷா நாயகி அவர்களுக்கு 18 வயதாகத்தான் இருந்தது. அவர்கள் வாழவில்லையா? அவர்கள் இந்த இஸ்லாத்திலே அவர்கள் வாழ்ந்து காட்டவில்லையா? சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பதாக 25 வயதிலே ஹதீஜா நாயகியை முடித்தார்கள். அவர்கள் வாழவில்லையா? ஹதீஜா நாயகிக்கு 40 வயது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதாக இருந்தது. அவர்கள் வாழவில்லையா? சகோதரர்களே, அதான் அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்ற பொழுது லகது கான திடகாத்திரமாக உறுதிப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், லகது கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பெண்மணிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கணவன் என்பவன் உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது அல்லாஹ்விற்கு பிறகு ஒருவருக்கு நீங்கள் சுஜூது செய்வதற்கு பணிக்கப்பட்டிருந்தால் மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய நான் பணித்திருப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பானவர்களே, கணவன் என்றவன் ஒரு மிக முக்கியமான ஒருவனாக இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே அவன்தான் உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அழகிய ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் சமுதாயமாக வாழ வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் சீரான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சகோதரர்களே, ஒரு கணவன் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வருகின்ற பொழுது தாங்கள் கணவனுக்காக வேண்டி எங்களை அலங்கரிக்க வேண்டும். சகோதரர்களே, பிற மத சமுதாயம் பார்க்க வேண்டும், பிற மனிதன் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எங்களை அலங்கரிக்க கூடாது. சகோதரர்களே, நீங்கள் வீடுகளிலே இருக்க போகின்ற பொழுது உங்களுடைய கணவன் உங்கள் முன்னிலையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய அழகான ஆடைகளை அணிந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி நீங்க உங்களை கணவன் உங்களோட அழகை காட்டுங்க. சகோதரர்களே, நீங்கள் வெளிப்படையாக காட்டுகின்ற பொழுது, நீங்கள் வெளிப்படையாக நடந்த அந்த அழகை காட்டுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவள் விபச்சாரின்றாங்க.
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுடைய அழகுகளையும் உங்களுடைய நறுமணங்களையும் பூசிவிட்டு நீங்கள் பாதையில் செல்லுகின்ற பொழுது பிற மனிதர் அதை நுகர வேணும், பிற மனிதர் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக வேண்டி பொதுவாக நீங்கள் அந்த எண்ணத்திலே செல்ல மாட்டீர்கள். பொதுவாக ஆண் என்பவன் அழகானவளையோ அல்லது அவளிடத்தில் வரக்கூடிய நறுமணங்களையே நுகர்ந்து உங்களை ரசிக்கக்கூடியவனாக இருப்பான். அவ்வாறு ரசிக்குகின்ற பொழுது அவள் தான் ஃபஹிய ஜானியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்காங்க. ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்காங்க, அவள் தான் விபச்சாரி என்று. அன்பானவர்களே, உங்களுடைய அழகை உங்களுடைய கணவனுக்கு மட்டும்தான் நீங்கள் காட்ட வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். பிற மத சமுதாயங்களை பார்த்து, டிவிகளை பார்த்து, போன்களை பார்த்து, படங்களை பார்த்து அவர்கள் எவ்வாறு ஆடை அணிகிறார்களோ, அவர்கள் எவ்வாறு டிசைனாக மேக்கப் பண்ணுகிறார்களோ, இதுகளை நாங்கள் வெளியாலே செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கணவனை தந்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கணவனில் மட்டும்தான் நீங்கள் சொந்தம் என்பதை காட்டுவதற்காக வேண்டிதான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களை ஜோடி ஜோடியாக படைத்ததன் காரணமும் அதுவாகத்தான் இருக்குகிறது. ஒரு அழகிய முன்மாதிரி மிக்க முஸ்லிம் சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கணவனுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, வமின் ஆயாத்திஹி அன்ன ஹலககும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதான், அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ள ஒன்றுதான் அன்ன ஹலககும், நிச்சயமாக நாங்கள் உங்களை படைத்திருக்கின்றோம். மின் அன்ஃபுசிகும், நான் உங்களில் இருந்தே படைத்திருக்கின்றேன். அஸ்வாஜா, யாரை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நான் உங்களில் இருந்து உங்களுக்கு துணைவிகளாக நான் உங்கள் கணவன்மார்களையும் அதே போன்று உங்களுடைய மனைவிகளை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகிறான். லிதஸ்குனு இலைஹா, இதற்காக வேண்டி அதிலேதான் மன நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்ளுங்கள், அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறார். ஆனால் இன்று கணவனை மதிக்குகின்ற விடயத்திலும் கணவன் மீது அன்பு காட்டுகின்ற விடயத்தையும் நாங்கள் மறந்துவிட்டு பிற மனிதர்களுக்கு அன்புகளையும் அவங்களுடைய மனதையும் விரித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்நபியு அவுலா பிமுமினீன பிஅன்ஃபுஸிஹிம், நபி என்பவர் நம்மளுடைய உயிருக்கும் மேலான ஒருவராக இருக்கிறார். நபியை நாங்கள் நேசிக்குகின்ற பொழுது தங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை நாங்கள் முதலாவது அன்பு வைக்க வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலால் பாசம் வைக்கவில்லையோ, அவரை மதிக்கவில்லையோ, அவர் உண்மையான ஒரு முஃமினாக ஆக மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் அல்லாஹ், ரசூல், அதற்கு பிறகு கணவனை நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, அவருடைய மன இச்சைகளை புரிந்து நடக்க வேண்டும். சகோதரர்களே, அவருடைய நிலைமைகளை புரிந்து நடக்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருக்குகின்ற ஒழுங்கான முறையிலும் அவர்களுக்கு அலங்கரித்து நடக்குகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அந்த மனிதனை வழிகேட்டிலே பிற பெண்களை தேடாமல் அந்த மனிதனை உங்களுடைய கணவனாக மட்டுமே ஆக்கி தருகிறான். சில பெண்களை பார்க்குகின்ற பொழுதுதான் அந்த கணவனுக்கு எரிச்சல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கணவன் மனைவிகளை பார்க்குகின்ற பொழுது அவனுக்கு அந்த மன நிம்மதி கிடைக்காத என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் பிற பெண்களை தேடி அந்த மனிதன் உங்களுடைய கணவன் போகக்கூடியவனாக இருக்குகிறான். அவ்வாறு தலாக்குடைய விடயங்களை அல்லாஹ்விடத்திலே வெறுக்கத்தக்க ஒரு விடயம்தான் தலாக் விடயமாக இருக்குகிறது, பிரியக்கூடிய விடயம். இந்த விடயங்கள் அதிகமாக நடக்குவதற்கான காரணம் என்னவென்றால், தனது கணவனுக்கு தன் அழகை காட்டுவதை விட பிற சமுதாயத்திற்கு காட்டுகின்றவர்கள் தான் அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மனங்கள் பூசி தன்னை அலங்கரித்து விட்டு பிற சமுதாயம் பார்ப்பதற்காக வேண்டியும் பிற இளைஞர்கள் எங்களை என்ன செய்ய வேண்டும், எங்கள் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ரோடுகளிலே நடந்து செல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹிய ஜானியா, அவள் தான் விபச்சாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறி காட்டினார்கள். அன்பானவர்களே, நாங்கள் ஒரு அழகிய முன்மாதிரி மிக்க சமுதாயமாக நாங்கள் எவ்வாறு வாழுகின்றோமோ, தாய் தந்தையர்கள் எவ்வாறு வாழுகின்றார்களோ அதே போன்றுதான் எங்களுடைய பிள்ளைகளும் வாழுவார்கள். தாங்கள் சீரழிந்து விட்டால் பெண்களும் சீரழிந்து விடுவார்கள், உங்கள் பிள்ளைகளும் சீரழிந்து விடுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய குணம்தான் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். நீங்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டுகிறீர்களோ அதே போன்றுதான் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ்வார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியான ஒரு மனிதர் என்றால் அசிங்கமான அலங்கோலமான ஒரு மனிதர். நம்முடைய இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது என்ன கைகள் பத்தினவங்க, சிலாக்கள் எனது முடி இல்லாதவங்க, இப்படி அந்த ஊனமூட்ட அப்படியான ஒரு அலங்கோலமான ஒரு மனிதர் தான் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து செல்லுகிறார்கள், எனக்கு இந்த உலகத்திலே திருமணம் முடிப்பதற்கு பெண்கள் இல்லை யா ரசூலுல்லாஹ். அந்த நேரத்திலே அவர் செல்லுகிறார், எனக்கு நாளை மறுமையிலே ஹூர்லியின் கிடைப்பார் என்று ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஜுலைபிபே நீ அவ்வாறு செல்லாதே, உனக்கு இந்த உலகத்திலும் இருக்குகிறார்கள், நாளை மறுமையிலும் உனக்கு துணைவி இருக்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டை காட்டி, இந்த வீட்டிற்கு போய் நீ அவரிடத்திலே அவருடைய பெண்ணை நீ கேள் என்று அந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபியின் வீட்டுக்கு போய் பெண் கேட்கின்ற பொழுது அந்த அன்சாரி சஹாபி மறுத்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனுக்கு எங்களுடைய பெண்மணிகளை கொடுப்போமா? அவ்வாறு அன்றைய காலத்திலும் நடந்திருக்கிறது. அவர் அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போய் கேட்டுகின்ற பொழுது அந்த சஹாபி அதை மறுத்து விடுகிறார். அடுத்ததாக அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகத்தான் கேட்டார். அதனால் அந்த சஹாபியும் மறுத்து விடுகிறார். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர் வந்து இவ்வாறு நடந்த விடயத்தை செல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபிபே நான் போய் கேட்குகின்றேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கைகளையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வயது வித்தியாசம் என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு ஆணுக்கு, ஒரு அலங்கோலமான ஆணுக்கு நான் பெண் பார்த்து கொடுக்குகிறேன் என்று முன்மாதிரியாகவும் ஒரு தலைவராக வாழ்ந்திருக்கிறார். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய கதவை தட்டுகிற நேரத்திலே அந்த கதவு திறக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே பெண் கேட்டு வந்திருக்கிறேன். அந்த நேரத்திலே அன்சாரி சஹாபி உள்ளுக்கு வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, உங்களுக்கு இல்லாத பெண்ணா? என்னுடைய பெண்ணை நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன் என்று. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போட்டு பெண்களை கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னர் யாரும் அவர்களை கல்யாணம் முடிக்க முடியாது. அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு தாய்மாராக திகழ்ந்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிபை பார்த்து சொன்னார்கள், நான் ஜுலைபிபுக்காக வேண்டிதான் உங்களிடத்திலே பெண் பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், நான் என்னுடைய மனைவி இடத்தில் பேசிவிட்டு வந்து உங்களிடத்தில் முடிவு செல்லுகிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று செல்லுகின்ற பொழுது அந்த மனைவி இடத்திலே பேசுகிறார். இரண்டு பேரும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். வானாம் என்று செல்லுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, எங்களுடைய இந்த அழகான பெண்ணை இவ்வாறு அலங்கோலமான அந்த ஜுலைபிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டுமா? அந்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா? நாங்கள் வானாம் என்று செல்லுவோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த அன்சாரி சஹாபியுடைய அந்த யுவதி பெண், அவளுடைய பெண்மணி வீட்டுக்கு நுழைகிறார். அந்த நேரத்திலே அந்த மதீனத்து பெண்களுடைய ஈமான்களை பாருங்கள் சகோதரர்களே. நுழைந்து செல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக வேண்டி ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறார். இதை நீங்கள் வானாம் என்று செல்ல போகிறீர்களா? வானாம், நான் ஜுலைபிபை முடிக்க போகின்றேன். ஏனென்றால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து தந்த ஒரு வரமாக இருக்கிறது. இதை நான் செய்வதலாக நான் அந்த ஜுலைபிபை நான் முடிக்க போகிறேன் என்று அந்த பெண்மணி உறுதி கொள்கிறார். மதீனத்து பெண்களுடைய ஈமானை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அம்மாமார்கள் மறுத்தாலும், ஒரு அலங்கோலமான மனிதராக இருந்தாலும் மனதை பார்த்து நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காகவோ அவருடைய சொத்துக்காகவோ திருமணங்கள் முடிக்குகின்ற பொழுது அது மிகப்பெரிய பரிதாபமான நிலையிலே முடியக்கூடியதாக இருக்கிறது. தலாக் விடயத்திலும் மிக அதிகமான மரணிக்கும் வரைக்கும் பிரச்சனைகளிலும் முடியக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த யூதி பெண்ணும் திருமணம் முடித்து அடுத்த நாளே ஜிஹாத், அல்லாஹ்வினுடைய போருக்கு அழைப்பு வருகிறது. அவர் வாழ இல்ல, கல்யாணம் முடிச்சு அவர் வாழ இல்ல. அடுத்ததாக என்ன செய்தவருக்கு போருடைய அழைப்பு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்காங்க, ஜுலைபிபே அல்லாஹ்வின் பக்கம் போரா மனைவியா என்று கேட்ட நேரத்திலே அந்த சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால்,
போர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் பால் போர் செய்ய வேண்டும் என்று அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே போகின்றார்கள். அதிலே 7 பேரை வெட்டிவிட்டு அவரும் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். சுபஹானல்லாஹ். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடித்து வாழவில்லை, அந்த ஷஹீதாகி விடுகிறார். அந்த அல்லாஹ்வுடைய போரிலே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நடந்த அந்த போரிலே ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 பேரை வெட்டிவிட்டு அவரும் ஷஹீதாகி விடுகிறார். போர் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிபை தேடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். போர் முடிந்த பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிபை தேடுகிறார்கள். தேடி பார்க்குகின்ற பொழுது ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்து ஜுலைபிபுடைய அந்த ஜனாசாவுக்குள் கையை விட்டு இமாம்கள் செல்லுகின்ற பொழுது ஜுலைபிபுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தூக்காக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஜனாசாவுக்குள் கையை விட்டு சொன்னார்கள், ஜுலைபு மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபிபே, நீ என்னுடன் இருப்பாய், அன மின்ஹு, நான் உன்னுடன் இருப்பேன் என்று. நாளை மறுமையிலே ஜுலைபிப் என்னுடன் இருப்பான், நான் அவனுடன் இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள், இந்த இடத்திலே நான் கொல்லப்பட்டிருந்தால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்குமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் யாரையும் வேலனமாக கருதக்கூடாது. ஒருவேளை நாங்கள் திருமணம் முடித்து வைக்க போகிறோம் என்றால் அவர்கள் ஊனமாக இருந்தாலும் அவர்களிடத்தில் மார்க்கம் இருக்குகிறதா, எங்களுடைய பெண்ணை கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றுவாரா என்ற விடயத்தை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அழகையோ சொத்தையோ பார்க்குகின்ற பொழுது நாளை மறுமையிலே வெற்றி பெறும் கூட்டத்திலும் ஒரு அழகிய முன்மாதிரியான குடும்பமாக மாற முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறி காட்டினார்கள், யா மஅஷர ஷபாப், இளைஞர் கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாத், உங்களுடைய உடலிலே நீ சக்தி இருந்தால், உங்களுடைய உடலிலே சக்தி இருந்தால், உடம்பிலே பலம் இருந்தால் என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? அந்த இளைஞர் சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? நீங்க உங்களுடைய உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா, பலம் இருந்தா நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. ஏதரிமா திருமணம் என்பது எப்படி? ஒரு திருமணம் முடிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பார்வைகள் தாழ்த்தப்படும். நாங்கள் பெண்களை பார்க்குகின்ற விடயத்தில் இருந்து தாழ்த்தப்படும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் பெண்களை ஒரு முறை பார்ப்பதில் இருந்து நீங்கள் உங்களுடைய கண்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், 2வது முறை பார்த்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களின் பால் நாங்கள் அவர்களை பார்க்குகின்ற பொழுது அவர்களின் பால் நாங்கள் சாய்ந்து விடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் பின்பு சொல்லப்படுகிறது, அஹ்சனுலில் ஃபரிஜ், திருமணம் முடிப்பது என்பது உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று. வமல்லம் யஸ்ததி, இவ்வாறான விடயத்துக்கு திருமணம் முடிப்பதற்கு எங்களிடத்திலே சொத்துக்களோ உடம்பில் பலமோ இல்லையோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌமி ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், அதுதான் அவருக்குரிய தீர்வாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பால் திக்ர்களை சொல்லி திக்ர்களை அதே இஸ்திக்ஃபார்களும் தௌபாக்களும் செய்து இந்த வரக்கூடிய மாதத்திலே நாங்கள் மீள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் அல்லாஹ்வின் பால் இஸ்திக்ஃபார்கள் செய்து தௌபாக்கள் செய்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது உங்களுடைய வீடுகளை நீங்கள் குர்ஆன் மூலமாகவும் பயான்கள் ஹதீஸ்கள் மூலமாகவும் அலங்கரிக்குகின்ற பொழுதுதான் ஒரு அழகிய குடும்பத்தை நாங்கள் இந்த இஸ்லாத்திலே எதிர்பார்க்க முடியும். இந்த இஸ்லாத்திலே நுழைந்த முதலாவது ஒரு குடும்பம், இஸ்லாத்தை ஏற்ற முதலாவது ஒரு குடும்பம் தான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு தியாகம் செய்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. நாங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி எந்த ஒரு தியாகமும் செய்ய வேண்டிய தேவையில்லை. சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் அழகிய ஒரு குடும்பமாக மாற்ற வேண்டும் என்றால் கணவன் தொழுகிறாரா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய கணவனுக்கு தொழச் செல்லுங்கள். நீங்கள் அதே போன்று வரக்கூடிய நோன்பு மாதங்களிலே நோன்புகளை குடிங்கள். சகோதரர்களே, குர்ஆன்களை ஓதுங்கள்.
ஓதுகின்ற பொழுதுதான் ஒரு அழகிய குடும்பமாக மாற முடியும். நான் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு எங்களுடைய தியாகம் ஈடாகாது. ஆனால் நாங்கள் செய்கின்ற அமல்கள் குறைவாக இருந்தாலும் அதை அதிகமாக செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் கூறுகின்ற பொழுது ஈயாக்கும் துஹூலு அலன் நிசாஇ ஃபயுகாலு ரஜுல் மினல் அன்சாரி ஃபஅஃபரைத ஹம்வன் ஃபகால அல் ஹம் வல் மௌத். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களுக்கு நான் எச்சரிக்குகிறேன், பெண்களுக்கு நான் எச்சரிக்குகின்றேன், உங்களுடைய கணவனுடைய தம்பி இருக்கிறார் அல்லவா, அவர் உங்களுக்கு மரணத்துக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது சரி, வேற மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று ரோட்டில் செல்லுகின்ற பொழுது ஒரு ஆண்களிடத்தில் பேசுபவர்களாக இருந்தாலும், அது உங்களுக்கு சகோதரர்களாக இருந்தாலும், உங்களுடைய கணவனின் தம்பியாக இருந்தாலும் அது மௌத்துக்கு சமமாக இருக்குகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீற வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ்வினுடைய அந்த திக்குகளை செய்து அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிமான சகோதரிகளாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, உங்களுடைய கணவனுடைய தம்பியும் உங்களுக்கு ஹராமாக இருக்குகிறது. மஹ்ரமி அஜ்னபி பேணப்படக்கூடிய இடத்திலே மஹ்ரமி அஜ்னபி பேணுகின்ற பொழுதுதான் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கள் காப்பாற்றப்படுகிறது, அவருடைய வழிமுறைகள் காப்பாற்றப்படுகிறது. அலம் யஅனி அல்லதீன ஆமனு வ யக்ஷௌன குலூபஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற விடயத்தில் இருந்து உங்கள் உள்ளம் பயப்படவில்லையா? உங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற விடயத்தில் இருந்து, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களை அல்லாஹ்வுடைய ஞாபகப்படுத்துகின்ற விடயத்தில் இருந்து உங்கள் உள்ளம் பயப்படவில்லையா? உங்கள் உள்ளம் திடுக்கிடவில்லையா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளம் என்பது சொல்லும், உங்கள் உள்ளம் என்பது எல்லாத்தையும் சொல்லும். அந்த உள்ளம் சீராகிவிட்டால் உங்கள் உடம்பு முழுவ சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் உங்களுடைய உடம்பு முழுவ கெட்டுவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா துசாஃபிருல் மர்அத்து மஅதி மஹரின். ஒரு மஹ்ரமியுடைய தான் நாங்கள் ஒரு பிரயாணத்தை செய்ய வேண்டும். நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது உங்களுடைய கணவனுடன் செல்லுகின்ற ஒரு விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குகிறது. ஒரு சஹாபி கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன், நான் போருக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன், நான் அந்த போருக்கு போகவா? என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கால், அல்ல நான் மனைவியை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு செல்லவா என்று கேட்கின்ற பொழுது அந்த சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ போருக்கு போவதை விட உன்னுடைய மனைவியை நீ ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போவது மிகவும் சிறந்தது. நீ உன்னுடைய மனைவியுடன் நீ ஹஜ்ஜுக்கு செல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அந்த போரை விட உன்னுடைய மனைவியுடன் நீ இருப்பதுதான் மிக சிறந்தது என்று கூறி காட்டியிருக்கிறார்கள். ஆனா இந்திய சமுதாயத்திலே டவுன்களுக்கும் பிற கடைகளுக்கும் செல்லுகின்றார்கள், தனது கணவனுடைய அந்த பாதுகாப்பு இல்லாமல் அலங்கோலமாக ரோட்டுகளிலே நடந்து செல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். பெண்கள் என்பவர்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும், வீட்டிலே அவருடைய சத்தம் குறைவாக இருக்க வேண்டும். ரோட்டுக்கு கேட்குகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குகிறது. உங்களுடைய கணவன் இல்லை என்றால் தான் நீங்கள் அதை ஹிஜாபுகளை அணிந்து விட்டு வெளியே செல்வதற்கு தயாராக வேண்டும். சகோதரிகளே, கணவன் இருந்தால் உங்களுடைய கணவனிடத்திலே செல்லித்தான் அடுத்த விடயங்களை நாங்கள் செய்த வேண்டும். நீங்கள் டவுனுக்கு போவதற்கு ஆசைப்பட்டால் உங்களுடைய கணவனுடன் நீங்கள் செல்லுகின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய அந்த வழிமுறைகள், அல்லாஹு தாலாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் பாதுகாக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது, அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுஹு ஹாரிஜும் மினல் மஸ்ஜிதி ஃபக்தலத ரிஜாலு மஅன் நிசாஇ ஃபீ தரீக். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெளியால் அதிகம் சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்க்குகின்ற பொழுது பெண்களும் ஆண்களும் கலந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களை நீங்கள் ரோட்டின் ஓரமாக செல்லுங்கள், ஆண்களே நீங்கள் ரோட்டின் நடுவிலாக சென்று கொள்ளுங்கள், நீ பெண்களும் ஆண்களும் கலந்து விட வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறுகின்ற பொழுது, லஅனல்லாஹுல் முஸ்தபிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா அல் முஸ்தஜிபாதி மினன் நிசாஇ இலர் ரிஜா. ஆண்களுக்கு
பெண்களுக்கு சமனாக கூடிய ஆண்களையும் ஆண்களுக்கு சமனாக கூடிய பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எவ்வாறு ஒரு ஆண் பெண்ணுக்கு சமனாக முடியும் என்று வாக்குகின்ற பொழுது அவர் முடிகளை வளர்த்துவிட்டு தலைகளிலே பெண்கள் அணியக்கூடிய ரிபன்களை அணிந்திருக்கிறார், கைகளிலே பட்டிகளும் கழுத்திலே மாலைகளும் அணிந்து கொண்டு அந்த இளைஞன் சென்று கொண்டிருக்கிறான். அப்போது பெண்கள் எவ்வாறு சமனாக முடியும் ஒரு ஆணுக்கு என்று பார்க்குகின்ற பொழுது ஆண்களை போல் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இன்று டெனிம் என்ற ஒரு கலாச்சாரம், அந்த டெனிம் என்ற கலாச்சாரம் ஆண்களுக்கு மாத்திரம்தான் இருக்குகின்றது. ஆனால் அதை டிசைனாக அபாயாக்களிலே டிசைன்களை போட்டுவிட்டு அதை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் தான் சானியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்கள் தான் ஒரு விபச்சாரிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவ்வாறு நீங்கள் ஆடைகளை அணிந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய அழகிலே மயந்து ஆண் என்பவன் ஒரு மன இச்சைக்கு மடங்கக்கூடியவன். உங்களுடைய அழகை பார்த்து அவன் மடங்கி விடுவான். சகோதரர்களே, அவ்வாறு மடங்குகின்ற பொழுது அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே ஒரு விபச்சாரியாக கருதப்படுகிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தலஅத ஃபின்னாரி ஃபரஐது அக்ஸரு அஹ்லிஹா அன்னாஸ். என்ன சொன்னாங்க? நான் நரகத்தில என்ன செஞ்சேன்? பெண்களை அதிகமாக கண்டேன். ரசூலுல்லாஹ் சஹாபி பெண்களை பார்த்து சொன்னாங்க, நான் நரகத்தில அதிகமான பெண்களை கண்டேன்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னதன் பின்பு சஹாபி பெண்மணிகள் அழுதார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் நாங்கள் நரகத்திலே அதிகமாக இருந்தோம் என்று கேட்ட நேரத்திலே அந்த சஹாபி பெண்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தன் கணவனுக்கு கட்டுப்படாமல் நான் தான் ராணி, நான் தான் ராஜா, இந்த இடத்துக்கு ராஜாங்கம் செய்யக்கூடியவள் என்று வாழ்ந்தவள், அவ்வாறான பெண்மணிகளை நான் அதிகமாக நரகத்தில் கண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கிறார்கள். உங்களுடைய கணவன் உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தை பற்றி அல்லாஹ் நாளை விசாரிக்க இருக்கின்றான். சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொடர்ந்து கூறுகின்ற பொழுது, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நான் நரகத்திலே 2 கூட்டங்களை பார்த்தேன். நரகத்திலே நான் 2 கூட்டங்களை பார்த்தேன். லம் அரஹுமா வன்னிசா, நான் அந்த இடத்திலே 2 கூட்டங்களிலே பெண்களை பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, காஷியாத்துன் ஆரியாத் மாயிலாத்துன் முமீலாத் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்திலே 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தேன். அதில் பெண்கள் இருந்தார்கள். அந்த பெண்கள் எவ்வாறானவர்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆடை அணிந்து நிர்வாணிகள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருந்தார்கள். மாயிலாத்துன் முமீலாத், பிறர் பக்கம் சாயக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தாங்கள் ஆடை அணிந்து நிர்வாணிகள் மற்றும் இல்லாமல் அவர்களுடைய ஆடைகளை அணிந்ததன் மூலமாக பிற ஆண்களை சாய்க்கக்கூடியவர்களாகவும் அந்த பெண்மணி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். தாங்கள் ஆடைகளை ஒழுங்கு முறையிலே எடுத்துக் கொள்ள வேண்டும். அபாயாக்களாக இருந்தாலும் இஸ்லாம் செல்லக்கூடிய முறையிலே நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதெல்லாம் அந்த அழகிய குடும்பத்துக்குள்ளால் உள்ளடங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் திருந்தாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று டிக்டாக் என்றும் இன்ஸ்டாகிராம் என்றும் பேஸ்புக் என்றும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்கள் டிக்டாக்கிலே அவர்களுடைய சோல்களை இவ்விடத்தை என்ன செய்கிறார்கள்? வெளிக்காட்டிவிட்டு இந்த இடங்களை காட்டி அந்த லைக்குக்காக வேண்டி, அந்த ஒரு லைக் வர வேண்டும் என்றக்காக வேண்டி, ஃபாலோவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வீடியோக்கள் போடுகிறதும் பாட்டுக்களை போட்டு அதற்கு நடனமாடக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய சுவர்க்கத்தை ஹராமாக்கிய பெண்களிலே அவர்களும் உள்ளடங்குவார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சோசியல் மீடியாக்களை பாவிக்க வேணாம் என்று நான் சொல்லவில்லை. அதை நல்ல விடயத்திற்காக பாவித்துக் கொள்ளுங்கள், அதை நல்ல விடயத்திற்காக வேண்டி பாவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய முஸ்லிம் பெண்கள் அதிகமானவர்கள், சுப்ஹானல்லாஹ், நான் அதிகமான டிக்டாக்கிலே பெண்களை பார்த்திருக்கின்றேன். தமிழ் பாடல்களுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆடைகளை கலைந்தவர்களாக. சுப்ஹானல்லாஹ். நாளை அல்லாஹை பார்க்க முடியாது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி எந்த அமல்கள் செய்தாலும் சரி,
சுப்ஹானல்லாஹ். எந்த அமல் செய்தாலும் சரி, நீங்க தொழுகை நிலைநாட்டினாலும் சரி, அதே போன்று ஹஜ்ஜிகள் போனாலும் சரி, சதக்கா கொடுத்தாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாக்கள் செய்து மீளுகின்ற வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவை உங்களுடைய போன்களிலே அப்டேட் செய்கிறீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் மரணித்தாலும் அதுகளை பார்க்குகின்ற பொழுது, அதுகளை பார்த்து உங்களுக்கு லைக்கள் ஃபாலோவர்ஸ் தருகின்ற பொழுது அதனுடைய பாவம் உங்களுடைய கபூர் வரைக்கும் தேடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் மரணித்தால் 3 விடயங்கள் பின்தொடரும். அதில் ஒரு விடயம் தான் தாங்கள் செய்த நல்ல அமல்கள். டிக்டாக்ல வீடியோ போட நல்ல அமலா, இது உங்களை பின்தொடர்ந்து வருமா? வரும் சகோதரர்களை, இது உங்களை பின்தொடர்ந்து வரும். நாளை மறுமையிலே நீங்க நரகத்திற்கு போவதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா சொல்லி மீளவில்லை என்றால் இந்த விடயங்களை நாங்கள் போனில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் அழித்து விட்டு இப்போதே தயாராக வேண்டும் மறுமைக்காக வேண்டி. ஏனென்றால் காலம் சுருங்கி விட்டது. சில அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கி விட்டால் ரோடுகளிலே விபச்சாரம் நடக்கும், ஓர பாதைகளிலே விபச்சாரம் நடக்கும். நாங்க எதை சொன்னாங்க? ஆடை அணிந்த நிர்வாணிகள். சுபஹானல்லாஹ். இன்று முஸ்லிம் பெண்களிலே அதிகமானவர்கள் டிசைன் ஆடைகளை வெட்டி அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆடைகளிலே சிறிய ஓட்டைகளும் இறுக்கமான ஆடைகளும் ஆண்களை போலும் மிக பெரிய டெனிம்களும் அதிலே கோடுகள் போட்ட டெனிம்களும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விபச்சாரிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. நாளை அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கணவன் உங்களுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? எவ்வாறு உன்னுடைய குடும்பத்தை நடத்தினாய் என்று என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேள்விக்கு பதில் செல்ல வேண்டும். சகோதரர்களே, தங்கள் குடும்பத்தை அழகாக நீ அமைத்தாயா? உன்னுடைய குடும்பத்தை நீ ஒரு அழகான நிர்வாகியாக அமைத்துக் கொண்டாயா என்று கேட்கின்ற பொழுது உங்களுடைய கணவன் எவ்வாறு பதில் சொல்லுவான்? அதை நீங்கள் யோசித்து பார்க்கவில்லையா சகோதரர்களே? உங்களுடைய கணவன் அந்த நேரத்தில் என்ன பதிலை சொல்லுவான்? நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய கணவனுடைய அன்பு ஒரு விதம் தான் இருக்குகிறது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் 99 மடங்கு அன்புடையவன். அவன் உங்களை தூக்கி இவ்வாறான கேவலமான சீர்கட்ட விடயங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் எந்த ஒரு விடயம் நீ செய்தாலும் அது சேர மாட்டாது. சகோதரர்களே, நாங்கள் நல்ல முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பெண்மணிகளாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்ற பொழுது லா யதுகுலுல் ஜன்னா, அந்த பெண்மணிகள் என்ன செய்ய மாட்டாங்க? ரோட்ல ஆடை அணிந்து நிர்வாணிகள் சென்ற பெண்மணிகள் என்ன செய்ய மாட்டாங்க? சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க. சுவர்க்கத்துடைய வாடையை கூட லா யஜிதுன ரீஹா, அதனுடைய வாடையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறான விபச்சாரிகள் நாளை மறுமையிலே அந்த சுவர்க்கத்தின் வாடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாக்களும் சலக்காக்களும் கொடுத்து திரும்ப வேண்டும். எங்களுடைய ஆடைகளை அழகான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்குகின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைய முடியும். அதே போன்று அந்த சுவர்க்கத்தினுடைய வாடையை நாங்கள் செய்யக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறான விடயங்கள் இருந்து உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகின்ற பொழுது அவர் 5 நேரம் தொழுகையையும் தொழுது நோன்புகளையும் நோற்று 5 நேர தொழுகைகளையும் தொழுது நோன்புகளையும் நோற்று வஹஃபிலத் ஃபர்ஜஹா, அவளுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து வஅதாஅத் ஜௌஜஹா, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குகின்றார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி சித்தா, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய 7 கதவில் எந்த ஒரு கதவாக இருந்தாலும் நீங்கள் நுழைந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றி நோன்புகளையும் பிடித்து உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து உங்களுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்குகின்ற பொழுது நாளை மறுமையிலே நீங்கள் நினைத்த அந்த கதவினூடாக நுழைய முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். சகோதரர்களே, சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுவர்க்கம் என்பது மாலா ஐனுன் ராத், எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்று. சுவர்க்கம் என்பது பார்த்திருக்கமா? யாரும் பார்க்கையில அப்படி அழகான ஒரு இடம். மாலா ஐனுன் ராத், எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமிஅத், அதில் வரக்கூடிய சத்தங்களை எந்த ஒரு மனிதரும் கேட்டிருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். வலா கதர அலா கல்பி பஷர், ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த ஒரு விடயத்தையும் அதை கற்பனை பண்ணி பார்க்கலாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அதை கற்பனை பண்ணி பார்க்க இயலாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்குகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த சுவர்க்கத்தின் வாடையை நீங்கள் நுகர வேண்டும் என்றால் ஆடை விடயத்தில்
மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆடை விடயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விடயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு அழகிய முன்மாதிரி மிக்க குடும்பமாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அதிலே பரக்கத் புரிய வேண்டும். சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய அறிவை நாங்கள் அதிகம் தேடி படிக்க வேண்டும். சின்ன விடயமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக அமைந்துவிடும். நாளை மறுமை நாளிலே நீங்கள் செய்த சின்ன பாவமாக இருந்தாலும் அது உங்களுக்காக எடுத்து காட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நோன்பு மாதங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய மாதங்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தௌபாக்கள் செய்து மீள வேண்டும். நாளை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா? செய்த பாவத்திற்காக வேண்டி நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். நாளை அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே, அந்த இருள் சூழ்ந்த அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நீங்கள் செய்த அந்த பாவத்திற்கேற்ப வேர்வைகள் நிரப்பக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசில் 7 கூட்டத்திற்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குகிறான். அதில் ஒரு கூட்டம்தான் இடது கைக்கு தெரியாமல் வலது கையினால் சதக்கா செய்தவர்கள். இவ்வாறு நீங்கள் அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தாக ஆக வேண்டுமா? இந்த ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ஏனைய மாதமாக இருந்தாலும் அல்லாஹின் பாதையிலே நாங்கள் சதக்கா செய்ய வேண்டும். இடது கைக்கு தெரியாமல் வலது கையினால் சதக்கா செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய நிழலை பெற்றுக் கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, நாளை மறுமையிலும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் என்ன பாக்கியம்? அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் செய்த என்ன பாவமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் கூறுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இந்த வரக்கூடிய ரமலானுடைய மாதம் சஹருடைய நேரம். சஹருடைய நேரம் என்றால் என்ன? அது நோன்பு மாதத்தில் மட்டும்தான் அது சஹருடைய நேரம். மற்ற மாதங்களிலே அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்குகிறது. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி உங்களிடத்தில் கேட்குகிறான், நான் உங்களுடைய அரசன், என்னிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு இல்லையா? என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பெண்மணிகள் ஆண்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்குகின்றான். அன்பானவர்களே, உங்களுடைய செருப்பினுடைய காது இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படாமல் நீங்கள் செய்த என்ன பாவமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி, அது ஷிர்க்காக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த சுருத்துகளை கடைபிடித்து, தௌபாவுடைய சுருத்துகளை கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அது ஷிர்க்காக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்குகிறான். உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மாலையில் செய்தால் காலையில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், காலையில் செய்தால் மாலையில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். தேடி உங்களுடைய பாவத்திற்காக ஒரு நிவாரணையை பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். சகோதரர்களே, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு போரிலே ஒரு பெண்மணியுடைய குழந்தை துளைந்து விடுகிறது. ஒரு போரிலே பெண்மணியுடைய குழந்தை துளைந்து விடுகிறது. அந்த பெண்மணியின் குழந்தையை சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுக்குகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தரவுன ஹாதிஹில் காரிஹத வலதஹா ஃபின்னார், இந்த பெண்மணி இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி எறிவாளா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ஸல்லல்லாஹு, எப்படி யார் ஸல்லல்லாஹு, அவளுடைய கையில் இருக்கக்கூடிய அவள் வயிற்றினால் பெத்த பிள்ளையை எவ்வாறு யார் ஸல்லல்லாஹு நெருப்பிலே போடுவான்? அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி மின் வலதிஹா, இந்த பெண்மணி இந்த பெண் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட, இந்த பெண்மணி இந்த பெண் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட அல்லாஹ் 99 இரக்கமுடையவன், 99 மடங்கு இரக்கமுடையவனாக இருக்குகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய பாவத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸாரிஊ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையாமல் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக சில விடயத்தை பார்த்து முடித்துக் கொள்ளுவோம். அல்லாஹு தஆலா சில பெண்களை அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கின்றான். சில பெண்களை அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கின்றான். அதில் ஒருவர் தான் யார்? லஅனல்லாஹு நாமிஸத்தல் முத்தனம்மிஸா, புருவ முடியை உயர்த்தி அதை அழகுபடுத்தக்கூடிய பெண்மணியை என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கான். இந்த சமுதாயத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? அழகுக்காக வேண்டி புருவ முடியை என்ன செஞ்சிருக்காங்க? வெட்டுறாங்க, வலிக்காங்க, உயர்த்தி விடுறாங்க. இதெல்லாம் ஹராமான ஒரு விடயம், அல்லாஹ் சபிச்ச ஒரு விடயமாக இருக்குகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ் சபிச்ச விடயங்களிலே மிக முக்கியமான ஒரு விடயம், புருவ முடிகளை உயர்த்தி காட்டுகின்ற வலிக்கக்கூடியவர்கள். அதிலே 2 பேரை சொல்லி காட்டுகிறார். வலிப்பவரையும் வலித்து விடுபவரையும் அல்லாஹு தஆலா சபிக்குகிறார். இரண்டாவதாக லஅனல்லாஹுல் வாசிலத்தல் முத்தஸவ்விலா, பொய்முடிகள் வைக்கக்கூடிய பெண்மணியையும் அதை வைத்து விடக்கூடிய பெண்மணியையும் அல்லாஹு தஆலா சபிக்குகிறான். 4ம் 5மாக லஅனல்லாஹுல் வாசிமத வல் முத்தஸவ்விமா, சுப்ஹானல்லாஹ், பச்சை குத்தக்கூடிய பெண்மணிகளையும் அதை குத்திவிடக்கூடிய பெண்மணிகளையும் அல்லாஹு தஆலா சபிப்பவனாக இருக்கிறான். அன்பானவர்களே, அல் முத்தலஜ்ஜிமா அல் முத்தஃபல்லிஜாதி பில் ஐன், அழகுக்காக பல்லுகள்ல விட விடுவது, அதை தீட்டி விடுவது, இப்படியான பெண்மணிகளையும் அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கிறான். சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக லஅனல்லாஹு முத்தஸப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, ஆண்களுக்கு ஒப்பாக கூடிய பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிச்சிருக்கிறான். ஆடை விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். டெனிம் என்பது பிற சமுதாய கலாச்சாரமாக இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். பிற சமுதாயத்திற்கு மாறு செய்கின்ற பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சகோதரர்களே, அதை நாங்கள் மாற்றி நடக்க வேண்டும். நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விடயத்தை நீங்கள் அதை தெளிவான முறையில் செய்து அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் கூட்டத்தில் நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களை, அடுத்ததாக ஒரு கணவன் உங்களை அழைத்து படுக்கைக்கு அழைத்து யார் போகவில்லையோ அப்படியான பெண்மணிகளையும் மலக்குமார்கள் சபிக்குகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, அவன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உங்களுடைய கணவன் சீர்கட்டு போகக்கூடாது, பிற பெண்மணிகளை தேடக்கூடாது என்றால் நீங்கள் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய பெண்மணிகளாக மாற வேண்டும். அவ்வாறு நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்றால் காலையாகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் உங்களை சபிக்குகிறார்கள். சகோதரர்களே, அன்பானவர்களே, உங்களுடைய கணவனுக்குரிய ஹக்குகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. கடைசியாக அல்லாஹு தஆலா சபிக்குகிறான். வேண்டுமென்று தங்களுடைய ஆசைக்காக வேண்டி தலாக்குகளை எடுக்கக்கூடிய பெண்மணிகளையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை இருக்காரு குடும்பத்துல, ஆனா என்ன, அவங்க வேற யாரும் தொடர்பா இருப்பாங்க, அதால தலாக்க போட்டுட்டு என்ன செய்வாங்க, அவங்களோட போறதுக்கு பார்ப்பாங்க. இப்படியான விடயங்களும் அல்லாஹு தஆலா சபிக்குகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா 3 பேருக்கு நரகத்தை ஹராமாக்குகின்றான். அதில் ஒருவர் தான் முதுமினுல் ஹம், தொடர்ச்சியாக போதைப் பொருளை பாவிக்கக்கூடியவன், சாராயம் குடிக்கக்கூடியவன் தொடர்ச்சியாக. அடுத்ததாக ஹுகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினப்படுத்தக்கூடியவன். அடுத்தது யார் என்றால் தன்னை மனைவிக்காக வேண்டி போனும் டிவியும் வாங்கி கொடுத்தவன். நாடகம் பார்க்கறதுக்கு தன்னை மனைவிக்கு பிள்ளைக்கு டிவி போன் வாங்கி கொடுத்திருக்கானே, அவன் நாளைக்கு என்ன செய்வான்? அவனுக்கு என்னது? சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய கணவனின் கண்ணியத்தையும் அவனை நாளை 2 பேரும் சுவர்க்கத்திலே, இந்த உலகத்திலே எவ்வளவு அழகாக கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்தோமோ, நாளை மறுமையிலே அவனையுடன் நானும் அப்படி மறுமையிலும் 2 பேரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய கணவனை அந்த மாதிரி விடயத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, கணவன்மாரே, சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார்களுக்கு டிவிகளோ போன்களோ வாங்கி கொடுக்காதீர்கள். நல்ல விடயங்களை வாங்கி கொடுங்கள். சோசியல் மீடியா பாவிக்கவான செல்லையில நல்ல விடயத்துக்காக வேண்டி பாவீங்க. இன்று அதிகமான பெண்மணிகள் நாடகங்களும் போன்கள்ல டிவி படங்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது மிக கேவலமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஒரு அழகிய குடும்பத்துக்குரிய விடயமாக இல்லை. சகோதரர்களே, ஒரு அழகிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கணவன் உங்களையே சுற்றி வர வேண்டும் என்றால் அவன் வருகின்ற பொழுது உங்களை நீங்கள் அலங்கரித்து, உங்களை நீங்கள் அழகுபடுத்தி, உங்களில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான ஆடைகளை உடுத்து அவன் வேலையில் வருகின்ற பொழுது உங்களிடத்திலே அந்த தஸ்குனு இலைகா, மன நிம்மதியை தேட வேண்டும் என்றால் அவனுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை வரக்கூடிய ரமலானில் சரி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். தௌபா ரமலானில் தான் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தௌபாக்களை பிற்படுத்த போட வேண்டாம் சகோதரிகளே. ஏனென்றால் தௌபா என்ற விடயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குகின்ற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்குகிறான். ஒவ்வொரு நாளும் அடிவானத்துக்கு நபிகள் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான்? வானத்துக்கு இறங்கி எல்லாத்தையும் கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, இந்த பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு யாரும் இல்லையான்னு கேட்கான். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒரு 3 ரக்காத், குறைஞ்சது 3 ரக்காத் தொழுவிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் கேளுங்க. உங்களோட செருப்பை காலா இருந்தாலும் செருப்பு வாங்கி தாண்டி அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான்.
எப்படினாலும் உங்களோட துவா அங்கீகரிக்கப்பட இல்லாட்டி உங்களுடைய நடக்கக்கூடிய கெட்ட விடயங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிவாரணையை அல்லாஹு தாலா தருவான் சகோதரர்களே. பொதுவாக அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகளை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, ஒரு அழகிய குடும்பமாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இந்த டிவிகள் பார்க்கின்ற விடயத்திலே உங்களுடைய பெண்மணிகளை நீங்கள் சந்தேகமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சந்தேகமாக கவனிப்பதுதான் தவறான விடயம். அவர்களை நீங்கள் கண்ணோட்டமாக அவருடைய போன்களை செக் பண்ணுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் என்ன செய்ய கண்காணிக்குகின்ற பொழுதுதான் அவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே யௌம யஃபிருல் மர்உ மின் அபி என்ன செய்வாங்க, தன்னை மனைவியை பார்த்து வாப்பா ஓடுவா, கணவன் ஓடுவாரு, கணவனை பார்த்து உம்மா ஓடுவா. சுப்ஹானல்லாஹ், இந்த நிலைமை நாளைக்கு வரக்கூடாது சகோதரர்களே. நாங்களும் நாளை மறுமையிலே வெற்றி கூட்டத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறு நீங்கள் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபாக்களை செய்து கொள்ளுங்கள். மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே கிழக்கிலிருந்து மேற்கில் சூரியன் உதிக்குகின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட முடியும் சகோதரர்களே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்புகளை தேடிக்கொள்ளுங்கள் சகோதரிகளே. நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹினுடைய இரக்க பார்வையிலும் அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து நீங்கள் விலகி தள்ளப்படுகிறீர்கள். அல்லாஹுடைய இரக்க பார்வைக்கு நீங்கள் உள்ளாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அழகிய குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய வீடுகளிலே குர்ஆன்களிலும் ஹதீஸ்கள் பார்க்குகின்ற விடயத்திலும் அதே போன்று நோன்புகளை பிடித்துவிட்டு வீண் விடயங்களை பேசாமல் அல்லாஹுடைய விடயங்களை மட்டும் பேசி அதிகமான பயான்களிலே உங்களுடைய குர்ஆன்களிலே தர்ஜுமாக்கள் படிக்குகின்ற விடயத்திலே நேரங்களை கழித்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் கூட்டத்தில் இருக்க எனக்கும் உங்களுக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.